ஹாஃபிகளில் நிறைய ஹாஃபிகள் உலகத்தில் இருந்தாலும் கூட நமது பகுதியைச் சேர்ந்த, குறிப்பாக சிவகங்கையைச் சேர்ந்த ஒரு இளம் ஹாஃபில் 7 வயதில் குர்ஆன் ஷரீஃப் முழுவதையும் மனனம் செய்திருக்கிறது. அதனுடைய தியாகத்தை நம்ம வார்த்தையினால சொல்லவே முடியாது. 7 வயதுல 15 வயசாச்சு நம்ம பிள்ளைங்க மக்தப் ஓதிக்கிட்டு இருக்குங்க. சரளமா குர்ஆன் ஓத தெரியல. எத்தனையோ வயசாயிருச்சு பெரியவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியல. பயிற்சி பண்ணணும். சிறுவர் இப்போ வர்றாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க, நம்முடைய குழந்தைகள், எங்க வீட்டு பிள்ளைங்க உட்பட இன்னைக்கு குர்ஆன் ஷரீஃபை சரளமாக கூட 10 வயசுல கூட ஓத முடியல. ஓத முடியாமல் அதுக்கு முயற்சிகள் நம்ம இருக்கிறது குறைவு. மதரசாக்கு நடக்குது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த கூட ஒரு சின்ன வயதில் 7 வயதில் திருக்குர்ஆன் முழுவதையுமே மனனம் செய்து அல்லாஹ்வுடைய அந்த பிரியமான அடியாருடைய பட்டியலில் மரியாதைக்குரிய இளம் ஹாஃபில் எம் முகமது ஹாஜா மொய்னுதீன் ஹாஃபிஸ் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அது மாதிரியா நம்ம ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் என்ன செய்யணும், அப்படி ஒரு பட்டியலில் நம்ம இடம்பெறணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய நோக்கமே என்ன அப்படின்னா, முதல்ல ஹாஃபிஸ் அவங்களை கண்ணியப்படுத்தணும். ஏன்னா நம்ம மாவட்டத்திலிருந்து முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப குறைந்த வயதில். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, அவங்க பெற்றோர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க. சாதாரண ஹோம்ஒர்க் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியல. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா சரியா சொல்லிக் கொடுக்க முடியல, நேரம் பத்த மாட்டேங்குது. அவ்வளோ மெனக்கெடுதல் ஏற்பட்டு அதை என்ன செஞ்சிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் நம்முடைய தேவப்பட்டியில் நம்முடைய ஜமாத்து மூலமாக எல்லாரும் ஊர் சார்பாக நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், அவங்களை அழைச்சிருக்கோம். இது ஒரு விஷயம். 2வது நோக்கம் என்ன அப்படின்னா, எதுக்கோ நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதை அப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. நம்முடைய மார்க்க ரீதியான குர்ஆனை மனனம் செய்யறது கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை இருக்குது. நம்முடைய வீடுகளை முயற்சி பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, சின்ன வயசுல சொல்லுங்க, நீ ஆபீஸ் ஆகணும்னு சொல்லுங்க. மதரசாக்களை போய் சேர்த்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அன்னைக்கு இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிடும். என்ன படிப்பு படித்தாலும் சரி, இவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி, அவ்வளோதான் முடிஞ்சிடும். நிலையான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படவே இல்லை. சீக்கிரமாக நிரந்தரம் இல்லாத விஷயத்துக்கு என்ன செய்யறோம், ரொம்ப மெனக்கிறோம். நிரந்தரமா எப்போதுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள், ஒருத்தர் ஆபீஸ் ஆகிட்டானா அவங்களுடைய பிள்ளைகள் மூலமா கிடைக்கக்கூடிய, பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகள் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கிரீடங்கள் வழங்கப்படுது. இன்னொரு ஹதீஸ்ல வந்து 10 பேருக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யற அனுமதி வழங்குறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்தஸ்துகளா இருக்குது. ஆக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் 2 தான். ஒன்றும் அவங்களை மனதார என்ன செய்யணும், அவர்களையும் ஹாஃபிலையும் ஹாஃபில் குடும்பத்தாரையும் மனதார பாராட்டி அவங்களை துவா செய்யணும். முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி நம்ம பிள்ளைகளை ஆக்கணும், நம்ம சமுதாயத்தில் உருவாக்கணும். இதே மாதிரியே தேவட்ட நம்ம முகல்லால எல்லா 3 முகல்லாலையும் இன்ஷா அல்லாஹ் ஹாஃபிஸ்க்கு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கம் தான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத் நிர்வாகம் முன்னெடுத்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது சம்பந்தமாக நம்ம போய் சொல்லும்போது நம்முடைய தலைவர் செயலாளர் கூட என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஆர்வமாக வரவேற்றாங்க. கஜரத்தை நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, என்ன கேளுங்க, நம்ம உடனே அதை செய்யணும், வரணும். இது மாதிரி காரியங்களை நம்ம செய்யணும், முன்னிட்டு நடத்தணும் அப்படின்னு உடனே அதுக்கு ஆர்வமானாங்க. அவங்களுக்கு நான் என்ன நிர்வாகத்துக்கு ஜஸாக்கல்லாஹ் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம அவங்கள்ட்ட போய் அணுகும் போதும் அவங்கள என்ன செஞ்சாங்க, ஜும்மாவுக்கே நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது கூட அவங்க என்ன செஞ்சாங்க, வர்றதுக்கு வரலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் ஜஸாக்கல்லாஹ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மக்கள்கள் என்ன இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய, இதற்காக உதவி செய்த எல்லா மக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இளம் ஹாஃபில் அவர்களை கடைசி வரையும் நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஃபில்களை பார்த்து ஓதுவீராக அப்படின்னு சொல்லும் போது அது வரைக்கும் ஓதக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மனசக்தி நிறைவாக இருக்கணும். முழு சமுதாயத்திற்கும் அவங்களுடைய அந்த குர்ஆன் ஷரீஃப் மூலமாக பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு துவாவோடு அவரை நான் என்ன செய்யறேன், ஒரு சிறிய கிராமத்தில் அவருடைய சூறாக்கள் ஓதுவதற்காக இளம் ஹாஃபிலே ஒரு முன்னால் நான் அறிமுகப்படுத்துறேன். السلام عليكم ورحمة
خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما
மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் குர்ஆன் வேதத்தோடு இணைத்து ஈருலகத்தில் வெற்றியை தந்தல் புரிவானாக. ஆமீன். இடையில ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. மதுரை மதரசாவில் வந்து வசூல் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. அந்த மதரசா வந்து இஸ்லாத்தை, அதாவது மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்காக வேண்டி தர்பியை கொடுக்கக்கூடிய, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசா. நிறையா சேவைகள் செய்கிறாங்க. அவங்க வெளியில் வசூலுக்காக நிற்கிறாங்க. அவங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்யுமாறு உங்களுடைய அனுபவம் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நம்முடைய பள்ளிவாசலில், பெரிய பள்ளிவாசலில் எல்லாருடைய ஒத்துழைப்பாக கட்டப்பட்ட பாருங்க, பள்ளிவாசலில் கட்டி தொழுகை நடக்குது, ஜும்மாக்கள் நடக்குது, இதுபோல ஹாபீஸில் கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடக்குது. அத்தனை நன்மைகளும் இந்த பள்ளிவாசலுக்கு கட்டுவதற்காக யாரெல்லாம் பொருளாதாரத்தால் உழைப்பால் முன்னெடுத்தார்களோ அத்தனை நபர்களும் உண்டு. அதனால பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நம்ம நிறைய உதவி செய்யணும். இன்ஷால்லா மேற்கூடிய வேலைகள் இருக்கு. இன்ஷால்லா நிறைய உதவிகளை செய்யுங்க. அடுத்ததாக அவருடைய குடும்பத்தினர்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்டோம். அதை வந்து நான் பயந்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தான். அதாவது அவங்க எப்படி ஹாபீஸ் ஆனாங்க, எந்த அமைப்பில் இருந்துச்சு, இவ்வளோ சின்ன வயசில் எப்படி ஆனாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க குடும்பத்தினால, அதாவது அவங்க செல்ஃபோன்னா என்னன்னே தெரியாது. அவங்க சொன்ன வார்த்தை தான். நம்ம பிள்ளைங்களாம் என்ன செய்கிறாங்க, 1.5 வயசு 1 வயசு பிள்ளையிலேருந்து யாரையும் குறை சொல்லல. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. சாப்பாடு அதை ஊட்டுறதுக்காக வேண்டி செல்ஃபோனை கொடுத்துடணும். அப்போ எல்லாருமே செல்ஃபோனுக்கு அடிக்டாக தான் இருக்கணும். ஆனால் அவங்க சொன்னாங்க செல்ஃபோனா என்னன்னு தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வந்து இவங்களுடைய தந்தை வந்து சிவகங்கையில் பைத்துல் அன்வார் அப்படிங்கிற கான்சாவுடைய ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்களோட பெரிய ஷேஷாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய மகனார் தான் இவங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவங்க கொடுத்துருக்குறான். இன்னும் அந்த சாங்காவில் இது போன்ற சின்ன பிள்ளைங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பிள்ளைங்க இதே ஏஜில் 23 ஜூஸு 8 ஜூஸு 10 ஜூஸு முடிச்சவங்களாம் இதை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிறு வயசுலேயே இந்த துனியாவை காட்டாமல் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க நீ குரானை தான் பார்க்கணும், செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, குரானை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சு வளர்த்துருக்குறாங்க. தாயுடைய முயற்சி பெரிய முயற்சி, தந்தையுடைய முயற்சி பெரிய முயற்சி. அல்லாஹ்வுடைய முயற்சியெல்லாம் கபூல் செய்து கொடுப்பானாக. அதனால் பெரிய முயற்சி செய்து தியாகம் செஞ்சு தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த குரானை மன்ன செய்ய வச்சிருக்கிறாங்க. அது போக வந்து இவங்க 5 வயசுல அவங்க சொந்த விவரத்தின் அடிப்படையில் 5 வயதில் அவங்க குரானை மன்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1.25 வயசு, அதாவது 1.25 வருஷம், 5 வயசுக்கு ஆரம்பிச்சு 1.25 வருஷத்துல குரான் ஷரீஃபை முடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். குறைஞ்சது அந்த கோர்ஸுக்கு, ஹாஃபீஸ் கோர்ஸுக்கு பொதுவாக சொல்றது 3 வருஷம். இந்த கோர்ஸுடைய அளவே டூரேஷனே 3 வருஷம் தான். அது 3 வருஷத்துல யாரும் முடிக்க மாட்டாங்க. நாங்களாம் போகிற காலத்தில் 6 வருஷம் 9 வருஷத்துல ஒருத்தர் முடிச்சார். நான் குரானை முடிச்சே தீருவேன் சொல்லிட்டு கூட்டி குறைஞ்சி சொல்ல இருக்கிறார் ராம்நாட்டுக்காரர். 9 வருஷத்துல அவர் ஓடி முடிச்சார். ஒவ்வொருத்தரும் அல்லாவுடைய ஞாபக சக்தி, அல்லாவுடைய கராமத்து, அல்லாவுடைய அந்த ரஹமத்து. அதனால என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தோதுவா அல்லா என்ன செஞ்சான், ஒரு அந்த கால அளவு என்ன செய்யும் இருக்கும். இப்போ இவ்வளோ சின்ன வயசுல பார்த்து நிறையா ஓதணும். முதல்ல குரானை சரளமாக ஓதுனாக்கா மனப்பாடத்துக்கு போக முடியும். இப்போ 1.25 வருஷத்துல அவங்க முடிச்சிருக்கிறாங்க. இதுவும் அல்லாவுடைய பெரிய பதில். இதே நம்ம என்ன செய்யணும், பாராட்டி தான் ஆகணும். குரானுக்கு நம்ம எவ்வளோதான் பாராட்டினாலும் அதுக்கு என்ன கிடையாது, இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ நம்ம அன்பளிப்பு செஞ்சாலும் என்ன கொடுத்தாலும் ஈடு இணை ஆகாது. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரியா நம்முடைய நோக்கம் 2 தான். அவங்களுக்கான துவா செய்யணும், அவங்கள பாராட்டணும். 2வது விஷயம் என்னன்னா, நம்மளும் இது மாதிரி உருவாகும். நம்மளும் இதே மாதிரி நம்ம பகுதியில் முடிச்சு இதே மாதிரி என்ன கிராமத்து வைக்கணும். எல்லாரும் இன்ஷால்லா நியத்து வைங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்ம ஹாஃபில் அவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அவங்களை கண்ணியப்படுத்தும் விதமாக நம்முடைய நிர்வாக பெருமக்கள் என்ன செய்வாங்க, அவங்களை பொன்னாடைகள் வந்து கௌரவிப்பார்கள். முதலாவதாக மரியாதைக்குரிய ஜமாத் தலைவர் அவங்க பொன்னாடை கொடுத்துவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. சிறிய அன்பளிப்பை
மரியாதை ஜமாத் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக மரியாதைக்குரிய நம்ம ஜமாத் பொருளாளர் அவர்கள் பொன்னாடை பற்றி கற்பிப்பார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। நம்முடைய ஜமாத் பொருளாளர் அவர்கள் ஹாஃபிஸ் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக சிறு அன்பளிப்புகளை வழங்குகிறார்கள். அல்லாஹ் எல்லாவரையும் மகிழ்ச்சிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்முடைய ஜமாத் செயலாளர் மரியாதைக்குரிய இக்பால் அவர்கள் வந்து பொன்னாடை போற்றி கூறியிருப்பார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அல்ஹம்துலில்லாஹ். ஹாஃபிஸை கண்ணியப்படுத்தும் விதமாக நாமையினுடைய பங்குக்கு இன்ஷால்லா இந்த சாதனையை அவங்களுக்கு போட்டி அவங்கள்ட்ட நம்ம துவா நான் பெற்றுக்கிறேன் இன்ஷால்லா. नारे तकबीर, नारे तकबीर। அடுத்ததாக யாசினத் அவர்கள் ஹாஃபிஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்து கண்ணியப்படுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நம்முடைய சேலம் ஸ்ரீ அண்ணன் அவர்கள் ரஃபீகன் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க விரும்புகிறாங்க. அதனால் அவங்க சார் ஓட்டி நல்ல அவங்க அன்பளிப்பு செய்வார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இளம் ஹாஃபிஸ் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக ஜமாத் தலைவர் அவர்கள் தேவக்கோட்டை தாமமுக சார்பாக அவர்களுக்கு சீல்டு வழங்கி கண்ணியப்படுத்தப்படுகிறார். தள்ளி தள்ளிலுங்க, தள்ளிலுங்க। नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அடுத்ததாக மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் முகமது அவர்கள் ஹாஃபிஸ் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹாஃபிஸ் அவர்களுக்காக பற்றி அல்ஹம்துலில்லாஹ். ஹாஃபிஸ் அவர்களுக்காக நல்லா துஆ செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி நம்மளும் இந்த மஜ்லிஸ்ல இருந்து உறுதி எடுப்போம். இது மாதிரி நம்முடைய வீட்டு பிள்ளைகளை நான் யாரும் குரானையா நம்ம என்ன செய்ய குறைஞ்சபட்சம் இந்த தீனுக்காக வேண்டி குரானை மரணம் செய்வதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் அர்ப்பணிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்து தருவானாக. இதற்காக உதவியை நன்றுடன் அத்தனை நபர்களுக்கும் என் சார்பாகவும் ஜமாத் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சி
நிகழ்ச்சி முடிவு வந்துள்ளது. எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கே இன்ஷா அல்லாஹ் ஆஃபியர்களை எப்படி எடுக்கணும் ஒரு சைடு ஆகும் லலிதா ஒரு சைடு ஆகும் பொருளாக எடுக்கணும்